Today's topic is Lucas test. This method is used to distinguish primary, secondary and tertiary alcohol. In the question 2024 Tamil Nadu State Board syllabus கேட்டிருந்தாங்க, final exam கேட்டிருந்தாங்க, public exam question paper. So this one is one of the important tests to differentiate primary, secondary and tertiary alcohol. இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது லூகாஸ் ரியேஜென்ட். லூகாஸ் ரியேஜென்ட்னா என்னன்னு தெரியணும். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl and anhydrous zinc chloride. This is a combination. A mixture of concentrated HCl and anhydrous zinc chloride. This mixture is called Lucas reagent. அப்போ நம்ம ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலோட என்ன ஆட் பண்ண போகிறோம்? இந்த லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுற போகிறோம். என்ன ரியாக்ஷன்? ROH. This is the general formula for alcohol. Concentrated HCl and anhydrous zinc chloride. என்ன எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? What is the type of reaction? There is a cleavage of ROH bond. Rக்கும் OHக்கு நடுவில் பாண்டு க்ளீவ் ஆகிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? OH போய்ட்டு அந்த இடத்துல Cl வந்துடும். OH is replaced by means of Cl. So RCl plus H2. This is a chemical reaction takes place during this reaction. ROH plus concentrated HCl in presence of anhydrous zinc chloride gives RCl plus H2O. Okay, let us see how these three different type of alcohols react with this reagent. First, let us take tertiary alcohol. Tertiary alcohol reacts with Lucas reagent and gives white precipitate. There is an immediate appearance of turbidity. That is formation of white precipitate. White precipitate is formed immediately in the case of tertiary alcohol. Tertiary alcohol எடுத்துட்டோம்னா ஒயிட் ப்ரிசிபிடேட், டர்பிடிட்டின்னா எப்படி இருக்கும்னா ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும், கிளியராக இருக்காது. டர்பிடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே இந்த பாண்ட் வாட்டர்லாம் டர்பிடாக இருக்கும்ல, அதுதான் கிளியராக இருக்காது. அப்படின்னா ரியாக்ஷன் நடந்திருக்கு, இம்மீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. வேறு செகண்டரி ஆல்கஹால், லெட் அஸ் see secondary alcohol. We are adding Lucas reagent. Slow appearance of turbidity. That white precipitate is formed slowly. Immediate form ஆகல, it takes some time, ஸ்லோவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ செகண்டரி ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணுது, ஆனால் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி ஸ்லோவாக இருக்குது. வேரஸ் ப்ரைமரி ஆல்கஹால் இஸ் ட்ரீட்டட் வித் லூகாஸ் ரியேஜென்ட். அப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குது? நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர், நோ டர்பிடிட்டி ஃபார்மேஷன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகலை. எப்போ ஃபார்ம் ஆகலை? ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகலை. இது ரெண்டும் ரூம் டெம்பரேச்சர் தான் நடந்துச்சு. ஸோ நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம இதோட கம்பேர் பண்ணுறோம். பட் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் டர்பிடிட்டி ஆன் ஹீட் பண்ணுறப்ப டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது, ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஹியர் இம்மீடியட் ஃபார்மேஷன் இன் த கேஸ் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால், ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி இன் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலில் ஸ்லோவாக அப்பியர் ஆகுது. ப்ரைமரி ஆல்கஹாலில் டர்பிடிட்டி ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்கலை? இந்த ரியாக்ஷன் நடக்கவே இல்லை. ROH ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் HCl இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydrous zinc chloride, RCl ஃபார்ம் ஆகலை. ROH பாண்ட் என்ன ஆகலை? இந்த கிளிவேஜ் நடக்கலை, ரூம் டெம்பரேச்சரில் நடக்கலை. எங்கே? இந்த கேஸ் ஆஃப் ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ இன் திஸ் வே யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் primary, secondary and tertiary alcohol by using Lucas reagent. This Lucas test is very important test. This is an important 5-mark question. This question is asked in 2024 Tamil Nadu public exam question paper. So it is very easy question paper, very easy question comparing to Victor Mays test. Victor Mays testல reagentsலாம் நிறைய இருக்கும், இதில் அப்படி கிடையாது. ரெண்டே reagent தான், a mixture of concentrated HCl and anhydrous zinc chloride. Very straightforward question, so it is easy to answer. Thanks for watching.